வணக்கம் காய்ஸ். கடைசி மாசம் டிசிப்ளினா இருக்கிறதுல நீ நாள் 2 என் தலைவனோட ஆட்டத்தை ரெப்ரசென்ட் பண்ணி இந்த ஜெர்சியை போட்டேன். இந்த ஆளுக்கு இப்பதான் 28 வயசு ஆன மாதிரி ரிப்போர்ட் சொல்லுது. அதை போஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. நம்மளனா ஒரு ஐடியில போய் செக் பண்ணி பாருங்க இருக்கும். சரி, நம்ம கதைக்கு வருவோம். காலையிலே இந்த 2 முட்டை தோசை ஊத்திட்டு ஒரு நல்ல ஷவர் பாத் எடுத்துக்கிட்டேன். எடுத்ததும் காலை சாப்பாடு 2 முட்டை தோசை ஒரு இட்லியோட சாப்பிட்டேன். காலையை குறிச்சதுக்கான காரணம் வெளியே போற வேலை இருக்கு. அதனால கடலூர் வரைக்கும் போயிட்டு வந்தோம். காலைல ஒரு 10:30க்கு கிளம்பணும். வரத்துக்கே மணி 3 ஆயிடுச்சு. வந்த உடனே இருந்த பசியில எதையாவது கொடுங்கன்னு பிடிச்சி சாப்பிட்டேன். அப்புறம் வழியிலே பட்டர் மில்க் வாங்கி வந்ததுனால அது ஒரு 2 கிளாஸ் இறக்குனேன். அப்புறம் மதியமா எடிட்டிங் வேலையெல்லாம் தட்டிட்டு ஒரு குளியில போட்டு ஷூட்டிங் கிளம்பிட்டேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டோட தான் போயிருந்தேன். ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு அந்த ஃபிலிம் எல்லாம் போட்டு காட்டுவேன்லாம் நினைச்சு பார்க்காதீங்க. ஜஸ்ட் டைரக்ஷன் ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கூட்டம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் ஒர்க் அவுட்ல இறங்கிட்டேன். இன்னைக்கு பேக் அண்ட் பைசெப்ஸ் ஒர்க் அவுட். பேக் ஒர்க் அவுட் ஆரம்பிக்கும் விதமா அடுத்தது நார்மல் புல்லப்ஸ் ஒரு 3 செட்டு போட்டேன். ஒரு செட்ல 5 ரெப்பு தான் வந்துச்சு. அப்புறம் சிங்கிள் அண்ட் தம்பிள் புல்ல ஒரு மாதிரி ஒரு 2 செட்டு முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஒரு 15 ரெப்ஸ் போட பார்த்தேன். அப்புறம் டீ பார் ரோயிங் மாதிரி தம்பிள்ஸ் வச்சு ஒரு 2 செட்டு இதையும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஒரு 15-20 ரெப்பு போச்சு. அப்புறம் டெட் லிஃப்ட் இது ஒரு 2 செட்டு 15-20 ரெப்பு போச்சு. பேக்க முடிச்சதும் அப்புறம் பைசெப்ஸ்க்கு இறங்கியாச்சு. பைசெப்ஸ்க்கு 2 வேரியேஷன் தான் போட்டேன். நார்மல் கர்ல்ஸ் 1 அப்புறம் ஹேமர் கர்ல்ஸ் ஒரு 2 செட்டு. ரெண்டுத்துக்கும் 2 செட்டு தான். எல்லா செட்டுக்கும் 20 ரெப்பு. இதோட அப்படியே ஒர்க் அவுட் முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் நைட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு அப்படியே நீ நாளையும் முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். பை பை.